அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பிரியாணியும் கத்திரிக்காய் சட்னியும் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல சாப்பாட்டுக்கு தேவையானது புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் சட்னிக்கு கடாயை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் எண்ணெய் படர்ந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 வெங்காயம், 2 தக்காளி, மல்லித்தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம், மிளகா பொடி, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகிற அந்த டயத்துக்குள்ளக்க வேர்க்கடலையும் வேர்க்கடலையும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் எண்ணெய் படர்ந்து வராது, டேஸ்ட்டு மாறிடும். போட்டு நல்லா முதல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதில் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்லா மசாலா வாடை போய் நல்லா கொஞ்சம் சுண்டின பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பேஸ்ட் இருக்குல்ல அதை ஊற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி அதில் அலசிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் நல்லா பிரியாணி தொட்டுக்க நல்லாயிருக்கும். எண்ணெய் படர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிருங்க. சுவையான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி. இதோட நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கேன், எண்ணெய் அதிகமாக ஊற்றினா அதிகமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு பார்க்கலாம். மீனை வழக்கம் போல் இது எப்படி பொரிப்பீங்களோ அந்த மாதிரி சீரகத்தூள், மிளகாப்பொடி, மசாலா பொடி, இஞ்சி பூண்டு, லெமனு எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயவே சட்டியில் சாப்பாடு சோறு காய்ச்சிற அந்த சட்டியில் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெய் நிறையா இருந்தால் அதே போதும், இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயை ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிடுங்க. இந்த பெரிய வெங்காயத்தோட 1 பட்டை, 1 கிராம்பு போட்டுக்கோங்க, வேறு எதுவும் போட வேணாம். போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கும் போது தேவையான அளவு உப்பை போட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் மல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போடுங்க. பிரியாணி மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகா பொடி, மசாலா பொடி, உப்பு, அதாவது தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க, இல்லை முதல்ல போட்ட உப்பே ஓகே தான். மிளகா பொடி பார்த்து போடுங்க, ஏன்னா ஏற்கனவே மீன் போச்ச எண்ணெயில் அந்த உரப்பு இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி பாஸ்மதி அரிசி நான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1க்கு 1.5 கணக்குக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா லைட்டாக நுர வரும்போது அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியை அலசிட்டு தண்ணி இல்லாமல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டு அது வெந்ததுக்கப்புறம் அது தண்ணி கொஞ்சம் இருக்கும் போது அது மேலே பொரித்த மீனை வச்சு மூடி தம்மில் போட்டு எடுத்துருங்க.
எடுத்துட்டா சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி வித் கத்தரிக்காய்.